embedded derivatives from பார்க்கிறது illustration 199 119 entity A, the INR functional currency entity enters into USD 10 lakh sale contract on 1st January 2011 with entity B to sell equipment on 30th June 2011. Assume that the sales contract is considered to have an embedded derivative that is not closely related under the case separation. Pass the detailed journal entries in the books of entity A for occulting of such embedded derivative until sales is actually made. Exchange rates: spot rate 45, spot rate 57, 3-month forward rate is 45, 6-month forward rate is 55 on 1st January, and spot rate on USD spot rate on 30th June 2000 of USD 60. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபைனல் என்டிட்டி ஏ என்பது என்டர்ஸ் இன்டு யூஎஸ்டி 1 லட்சம் சேல் கான்ட்ராக்ட் ஆன் 1st January 2011 with entity B INR functional currency to sell equipment 30 January. Assume that sales contract is considered to have an embedded derivatives னு சொல்லிடுறான். That is not closely related to require separations. Pass detailed journal entries in the books of entry A. ஏவோட புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ட்ரி போடுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் என்னது? செல் எக்யூப்மெண்ட் ஆஃப்டர் 6 months, இது எம்பெட்டடா? டெரிவேட்டிவ்ஸ், அப்போ டெரிவேட்டிவ் எப்போ வருது அப்படின்னா, ஒரு அண்டர்லையிங் அசெட்ஸு தேர்ட் பார்ட்டி தேர்ட் கரன்சி டாலரோடு. சரி, இப்போ நம்ம என்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். எஸ், அப்போ எவ்வளோக்கு விற்கிறீங்க? சேல்ஸ் ஜூனில் 6 மாதம் கழிச்சு. ஸ்பாட் ரேட் ஆன் இன்னைக்கு டேட்டில் என்ன இருக்குதுங்க? ஃபஸ்ட்டு 1/1/2011. அப்போ 30th June, அப்போ 6 மாதம் கழிச்சு. 6 month ஃபார்வர்ட் ரேட் ஆன் 1st January 55. இப்போ 55 அதான் ஃபார்வர்ட் ரேட்டாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. 1/1/2011 நோ என்ட்ரி. 30/6/11 விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் இல்லையா? இப்போ பில்ஸு ரிசீவபிள் டு சேல்ஸ் 30/6 நீங்கள் ஃபார்வர்ட் ரேட்டு தான் புக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 55. அப்போ 1 லட்சம் இருக்குது, 10 lakh 55 lakh தான். இது வந்து ஒரு டவுட்டே இல்லை. பிகாஸ் 10 lakh into 55 இது ஒரு பிரச்சனை கிடையாது இல்லையா? பட் இப்போ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம போட போகிறோம். ஒன்று 1/1/2011 நோ என்ட்ரி. ஆனால் 31/3/2011 நம்ம என்ட்ரி போகணும். ஏன்? ஏன்னா டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க் டு மார்க்கெட் இல்லையா? 31/3/2011 என்ன இருந்திருக்குது ரேட்டுன்னு பார்க்கணும். 31st ஃபார்வர்ட் ரேட்டா? 3 month ஃபார்வர்ட் ரேட்டா? 31st 3/2011 45 இருக்குது. அப்போ P&L அக்கௌண்ட் debtor to derivative financial liabilities 100 லட்சம். எப்படி அப்படின்னா, 45 ரூபா சொல்றீங்க ஃபார்வர்ட் ரேட்டு. ஆனால் ஃபார்வர்ட் ரேட்டு 30/6 எவ்வளோ இருக்குது? நல்லா இருந்துச்சுங்க. 31st March 2011 ஃபார்வர்ட் ரேட்டு 45. 30th 6/2011 ஃபார்வர்ட் ரேட்டு 55.
ஸோ 10 ரூபா எனக்கு லாஸ். அதாவது ஃபார்வர்ட் ரேட் வந்து 55 ரூபா அங்கே கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ தான் கிடைக்க போகுது? 45 ரூபா இப்போ நான் புக் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு 10 ரூபா லாஸ் தானே. அப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, 10 rupees லாஸ் ஃபார் 10 lakh. அப்போ எனக்கு லாஸ். சரி, அடுத்து நான் புக் எங்கே பண்ண போகிறேன்? 30/6/2011. அடுத்து நாங்கள் வந்துடும்ல. எஸ். அப்போ எனக்கு ரேட் அங்கே என்ன இருக்குது? கடைசி இது பண்ணிட்டேன். ஸ்பாட் ரேட்டு 60 இருக்குது. ஆனால் நான் புக் பண்ணது எவ்வளோ? 55 தான். ஸோ தேர் இஸ் ஆல்சோ 50 லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு நமக்கு பார்க்கணும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வேலைக்கு ஆகும். அதாவது 10 lakh இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஎஃப்எல் வரல. டிஎஃப்எல் வந்து 100 ரூபாய் நான் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆயிருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கணக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குது? ஸ்பாட் ரேட்டு 60 இருக்குது. அப்போ 6 month ஃபார்வர்ட் ரிட்டர்ன் 1 April. அப்போ 55/60. ஸோ 55/60 10 லட்ச ரூபா 100 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சார் 100 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம். 30th June அன்னைக்கு எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்துருக்குதா ப்ராஃபிட் வந்துருக்குதுன்னு கேட்குறாங்க அந்த கணக்கில். ஸோ யூ காட் அ ப்ராஃபிட் 150 அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி நல்லா கவனிங்க. இங்கே வந்து திருப்பி நான் சொல்கிறேன், டிஎஃப்எல் ரிவர்ஸு டிஎஃப்ஏ அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட் 150. எப்படி சொல்கிறேன். ஸோ 10 lakh into 55 பட் 60 இங்கே வந்து 60. ஸோ 5 ரூபா 10 lakh into 5 போட்டா 50 lakh. ஸோ டிஎஃப்ஏ எனக்கு வந்து என்ன செய்யுது? 50 lakhs புதுசாக வருது. அப்போ 100 ரூபாய் என்ன செஞ்சுக்கணும்? டிஎஃப்எல் நான் கழிச்சிட்டு போய் அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்திருக்குது? அப்போ 150 வந்திருந்தா தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லாஸை நான் கழிச்சிட்டு 100. அப்போ ப்ரீமியம் கூட 150 ரூபா எனக்கு வந்திருக்குது. எப்படி? ஏன்னா நான் வந்து 60 நான் ஃபார்வர்ட் ரேட் பண்ணதே எவ்வளவு? இப்போ ஸ்பாட் ரேட்டு, திஸ் இஸ் ஸ்பாட் ரேட்டு, இது ஃபார்வர்ட் ரேட்டு. நான் தான் புக் பண்ணலையே. அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்கிறேன்? வி ஹேவ் நாட் புக்குடு. ஃபஸ்ட்டு லாஸ் நான் எப்படி சொன்னேன்? இந்த லாஸ் எப்படி நான் சொன்னேன்? பிகாஸ் வை லாஸ்னா we could have locked the selling price at $55, but we did not. So $45 தான். அப்போ இந்த 10 ரூபா லாஸ் இன்ட்டு 10 போட்டு 100 ரூபா போட்டிங்க இல்லையா? The same concept தான். We could have locked 55, but we have not locked. So the spot price 60 has to come. அப்போ 60 எனக்கு வந்திருக்கு. 60 into 10 போட்டால் எனக்கு 600. ஆனால் நான் லாக் பண்ணிங்கன்னா எவ்வளோதான் வந்திருக்கு எனக்கு? சரி 10 இன்ட்டு அப்போ போட்டேன் 10 லட்சம் இன்ட்டு 60. இதே 10 லட்சம் இன்ட்டு 55. ஸோ 600. ஸோ 50 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த ப்ராஃபிட் வந்தது எப்படின்னா 150 ரூபா ஆல்ரெடி லாஸ், 100 லாஸ் இருக்குது, 150 ரூபா. அப்போ டோட்டலாக 150 ரூபா வந்துருக்கணும். அப்போ தான் லைபிலிட்டி 50 ரூபா போயிட்டு எனக்கு பேலன்ஸ் 50 rupees வரும். ஸோ இதான் இந்த கணக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பில்ஸ் ரெசிவபிள். அப்போ டிஎஃப்ஏ எனக்கு யார் தருவாங்க அப்படின்னா 30/6/11 டிஎஃப்ஏ அக்கௌண்ட் டெட்டார் receivable account data to DFA 50L.
30/6/11 cash account debtors to receivables 600. ஏன்னா 550 ப்ளஸ் 50 இப்போ 10 lakh into 60 600. சி இதுலையுமே லாஜிக் பாருங்க 600 அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. ஆனால் 10 lakh கடைசியாக லாக் பண்ணது எவ்வளோ தான், ஸ்பாட் ரேட் தான். இப்போ ஸ்பாட் ரேட் 600. So again I tell you why derivative losses, because I would have locked 55 but I did not, but 45 is the spot rate on that date. 3-month forward rate 3-month forward rate on 35. அடுத்து வந்து கடைசியாக தான் நான் டெலிவரி பண்ண போகிறேன். கடைசியாக டெலிவரி பண்ணும்போது நம்ம எப்போவும் ஸ்பாட் ரேட் தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்பாட் ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு 60 இருக்குது. பட் நான் 55 லாக் பண்ணிங்களா, லாக் பண்ணாலும் எனக்கு 5 ரூபா லாபம் கிடைச்சிச்சு. ஸோ அந்த பழைய லாஸ் நான் வந்து என்ன செய்கிறேன், 100 ரூபா லாஸஸ் நான் ஓவர் த்ரோ பண்ணால் 150 ரூபா போட்டால் தான் பழைய லாஸ் லாபம் பண்ணிட்டு இங்கே வர முடியும் அப்படின்றது இந்த கேள்வி. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்சல்யூட்லி. தேங்க்யூ.